கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் பாய் சூர்யா இவர் தான் கேட்டிருந்தாரு. ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, கேமரா, அப்புறம் ஸ்லீவ்ஸு அதெல்லாம் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. சரி ஓகே ப்ரோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஜிம் பாய் சூர்யா இவருக்காக தான் இந்த வீடியோ. இவர் நம்ம சேனலில் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸு இல்லை எதை பற்றிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஒரு டவுட்டு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டைலில் நம்மளோட இதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் எந்த வீடியோ போடலாம், எதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களையும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வீடியோவாக போடுவேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிம் பாய் சூர்யா அப்படின்ற இந்த ப்ரோ கேட்ட இந்த கண்டென்ட்டை தான் இன்றைக்கி போட போகிறோம். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், அந்த ஸ்லீவ்ஸு, கோப்ரோ மவுண்ட்டு, அப்புறமா ஹெல்மெட், இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம இப்படி சொல்ல மாட்டோம்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லியாச்சு. சரி, அதனால் வாங்க பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்லேருந்தே போயிடலாம். அது வந்து ப்ரோ இது வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க்ஸ்லாம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே போயிட்டு ஆன்லைனில் வாங்கலை, எல்லாமே ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். இது ஒன்றே ஒன்று தான் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், அந்த ஸ்லீவ்ஸ் மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். பைக்கர்ஸ் ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் போட்டாலும் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் அது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைமிங் போயிட்டு இருந்தது, 100 ரூபா. அதில் வாங்கினது தான். நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதில் தான் நான் எல்லா வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அது தெரியும், பைக்கர் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலே வந்துடும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய இதுவெலாம் இல்லை, இது நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா துவைச்சிருந்தா ஒன்று கொஞ்சம் நல்லா பிளாக்காக இருந்திருக்கும். சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணனா ரொம்ப நேரம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கண்டென்ட் இப்போலாம் கார்லேயே உட்காந்து பேசுகிறேன். ஏன்னா அதுக்கு நம்ம பேக்ரவுண்டே செட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு ஹெல்மெட்டு, ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு கண்டென்ட்டாக மொத்தத்தையுமே போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவோட காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ கொஞ்சம் மட்டமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கர் ஸ்லீவ்ஸு. இது வந்து நீங்கள் அமேசானில் போடுங்க ப்ரோ. அமேசானில், ஃப்ளிப்கார்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் இதில் போட்டிங்கன்னா வந்துடும். கைஸ் அதில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். 100 ருபீஸ்லேயே இருக்குது. அதனால் ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவைன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்ன்றது ஒரு மார்க்கெட் தான். அது நீங்களும் வியாபாரம் பண்ணலாம், நானும் அதில் சேல்ஸ்மேனாக இருக்கலாம். ஸோ நல்ல ஒரே ப்ராடக்ட்டு, ஒரே குவாலிட்டி தான். அது ரேட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கார்லாம் வச்சுட்டு இருக்கேன், கார்லலாம் உட்காந்துருக்கேன். கார் வச்சுருக்கிறவங்களாம் பணக்காரலாம் கைஸ். யார் வேணால் கார் வாங்கலாம். இப்போலாம் அது மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். அப்படி இது வந்து அதுவும் இல்லாமல் இது நான் வாங்கல, வீட்டில் தான் வாங்கி தந்தாங்க. நான் வந்து பைக் தான் வாங்கணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம ஜொமேட்டோ ஓட்டி தான் அதில் தான் நான் பைக் வாங்கணும். காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதனால் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது கைஸ். ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன், அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோப்ரோ இஸ் எ வேர்ட், கோப்ரோ இஸ் எ எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சீக்கிரமாக நான் இந்த வீடியோ முடிச்சுக்கணும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, நார்மல் மைக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த மைக் 120 ரூபா. இது ஒரு மைக் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பைக்கர் ஸ்லீவ்ஸு, இந்த ஒரு மைக் ஒன்று 120, 220. ஓகே, இது 2 ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து எல்லா பைக்கை ரிவ்யூ பண்ணுறது எல்லாத்துக்கும் காரணம் ஹெட்டு இவர் தான், கோப்ரோ. இந்த கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ 9. இதுவும் இஎம்ஐயில் தான் எடுத்தேன். இஎம்ஐயில் எடுத்து இன்னைக்கு இந்த மாதம் தான் முடிஞ்சுது, கடைசி மாதம். இதுவும் இஎம்ஐயில் தான் எடுத்தேன். அதே மாதிரி ஒரே ஒரு பேட்டரி தான் கைஸ் வச்சுருக்கேன், கோப்ரோ ஒரிஜினல் பேட்டரி. இன்னொரு பேட்டரி வாங்கினா 5000 வரும். ஒரிஜினல் பேட்டரி தான் வாங்கணும்னு இருக்கேன், அதனால் டூப்ளிகேட் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. ஸோ கைஸ் ஒரே ஒரு பேட்டரி தான் கோப்ரோ வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து கோப்ரோ ஹீரோ 9 யூஸ் பண்ணுறோம். இது தெரியுதா, கோப்ரோ ஹீரோ 9 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து கைஸ் நானே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த டெம்பர் கிளாஸ்லாம் ஓட்டிட்டேன். இங்கே இதுக்கு லென்ஸு, அப்புறம் பேக்கில் டிஸ்பிளேக்கும் டெம்பர் கிளாஸும் நானே இது கைஸ் அதுதான் பபுள்ஸ் வந்துச்சு நான் ஒட்டும் போது. ஓகே, கோப்ரோ ஹீரோ 9 ப்ரோ பார்த்துக்கோங்க. இது நீங்கள் கேட்கவே இல்லை கோப்ரோ பற்றி, ஆனாலும் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்லீவ்ஸு, அந்த மைக் ஒன்று, கோப்ரோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு பேட்டரி தான் கைஸ், பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதால ஒரே ஒரு பேட்டரிலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வீடியோவும், எல்லாம் பைக் ரிவ்யூஸ்லாம் எடுக்கணும்னா சார்ஜே இருக்காது, இருந்தாலும் நான் அதிலேயே முடிச்சுப்பேன், சீக்கிரமாக எடுத்துருவேன். கோப்ரோ ஹீரோ 9 ஓகே தெரியுதா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கோப்ரோ வாங்கியாச்சா, இந்த ஸ்லீவ்ஸு, மைக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட்டும் அதுக்கான மவுண்ட்டும் வந்து பாருங்கள்.
இந்த மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட்டே ஒரு 600 வந்துடும், 600 இந்த மவுண்ட்டு. இந்த மவுண்ட்டு அப்புறம் இந்த ஹெல்மெட்டு, நான் வந்து ஹேக்ஸர் ஹெல்மெட் 5000 ருபீஸில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு போஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன், ஒரு 5-6 போஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒன்று கூட அந்த போஸ்ட்டில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் ஏன்டா இப்போ வீகா ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிட்டுருக்க, ஏன் வேகா ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுற வீகா ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பட்ஜெட் தான் ப்ராப்ளம். இந்த மவுண்ட் வாங்க காசு இல்லை, இந்த ஸ்லீவ்ஸ் வாங்க காசு இல்லை, அந்த மைக் வாங்க காசு இல்லை. அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மைக்கை நான் ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, கோப்ரோக்குன்னு ஒரு அடாப்டர் வரும், அது எல்லாருக்குமே தெரியும் இப்போல்லாம், அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. அந்த அடாப்டர் வந்து 5000 ருபீஸு. அந்த அடாப்டர் வாங்க என்னென்ன காசு இல்லை கைஸ். அதனால தான் இப்போ இதை தனியாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி இதை வாய்ஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜ் தனியாக கோப்ரோவில் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அது செம்ம பெரிய கஷ்டமான விஷயம். நீங்கள் வந்து பார்க்குற ஒரு எம்டியாக இருந்தாலும் சரி, ஆர்சியாக இருந்தாலும் சரி, என்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோவாக நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து வாய்ஸு ஃபுட்டேஜ் எல்லாம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து தனியாக அது ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து வாய்ஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணி அது தனியாக ரெக்கார்ட் பண்ணி சொல்லணும். ஒரே நிமிஷம் கைஸ், ஏசி போட்டுக்கிறேன், ரொம்ப வேர்வை வருது. கைஸ் இப்போ வந்து ஏசி போட்டேன், வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, நான் கொஞ்சம் சவுண்டாகவே பேசுகிறேன் எதுக்கும். அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சவுண்டு கேட்கணும், ரொம்ப கஷ்டமாக போயிடும் வீடியோ எடிட் பண்ணும்போது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா சண்டே வீடியோ அப்லோட் பண்ணிடணும்ல. காலேஜ் வர ஓப்பன் பண்ணிட்டாங்க கைஸ். அது காலேஜை பற்றி நான் இந்த இடத்துல பேச வேணாம், அதை பற்றி பேச வேணாம். ஓகே, ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து 2000 ருபீஸ். இது வந்து ஆக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல, மொபைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பாரு, நம்ம சிவிக் பேபி குயின். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த லென்ஸ்லாம் வராது, சன்கிளாஸ்லாம் வராது. இதே நீங்கள் ஆக்சரில் போயிருந்தீங்கன்னா சன்கிளாஸ் வரும். இதில் வந்து நார்மலாக வரும், வைசர் மட்டும்தான். சரி, நான் ஏன் அந்த 5000 ருபீஸ் ஆக்சர் ஹெல்மெட்டை விற்றுட்டு இந்த 2000 ருபீஸில் இதாகிடுச்சு. ஆனால் அந்த 5000 ருபீஸ் வாங்கினது கூட ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கேட்டேன், என்னடா எப்படிரா இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் நல்லா இருக்கும் மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கேட்டோம், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2000 ரூபாய் ஹெல்மெட்டை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படி எவ்வளோ அந்த ஹெல்மெட்டு சூப்பராக. ஏன்னா என் கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிப்பு பசங்க அவனுங்க. என் கேங்லன்றதை விட இப்போ நான் காலேஜில் படிக்கிறவங்கன்றது வரைக்கும், காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பைக்கு காரு அப்படின்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்கெல்லாம் எல்லாருமே செம்மையாக படிக்கிற பசங்க. அவங்க எப்படின்னா படிக்கிற பசங்க எல்லாருமே ஃபஸ்ட் பெஞ்சஸ் மாதிரி, அங்கே எல்லாருமே செம்மையாக படிப்பாங்க. அந்த இடத்துல நான் போய் மாட்டிக்கிட்டு நான் சரி கைஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதனா ஸ்டோரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காரில் ஸ்பீடாக போயிட்டு ஸ்டோரியோ இல்லை என்எஸ் பைக் ஓட்டினதுக்கு என் கேங்குலேயே இருக்குது, அதான் என் பெஞ்ச் பசங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து கேட்குறான், நீ அப்போ ஓட்டினேன் அப்படி அந்த மாதிரி. இன்னும் அவனுங்க அந்த இதுலேயே நம்ம 8ஆவதுல இருந்த ஏஜ்லேயே அந்த மாதிரி அவனுங்க வந்து நல்லா படிக்கிறவங்க. ஆனால் எல்லாருமே சூப்பராக படிக்கிற பசங்க. அவங்களாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போவாங்க ஐடி ஃபீல்டில். ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க அவங்க. அதனால் அவங்க வந்து என்னென்னா இப்படி கேட்குறாங்கல்ல, அதை வச்சு சொல்கிறேன். இப்படி கேட்குறாங்க, நீ ஏன் ஓட்டினேன்னு கேட்குறாங்க கைஸ். இப்போ அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அப்படியே பழகிடுச்சு எனக்கு அந்த இடத்துல போயிட்டு. எனக்கு இங்கேருந்து நான் வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து எல்லாம் அப்படியே பைக்கு கார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, அங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆனவுடனே அப்படியே அதிர்ச்சி இருந்ததுன்னு அவங்களுக்குலாம் கேட்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கினேன் அந்த இடத்துல. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு 3 வருஷத்தை முடிச்சுட்டு வரணும்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். சீக்கிரமாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கின வெளியே வந்துட்டு யூடியூபர் ஆகிட வேண்டியதான். தெருவாக கேமரா எடுத்து சுற்ற வேண்டியதான். சரி, ஓகே. முதல்ல இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா தான் கைஸ். அந்த ஹெல்மெட் ஏன் விற்றனே சொல்லவே இல்லை. 5000 ருபீஸில் ஆக்சர் ஹெல்மெட் விற்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அது விற்றுட்டு உடனே இந்த 2000 ரூபாயில் ஒரு ஹெல்மெட் எடுத்தேன். 2000 ரூபாயில் இந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அப்புறமா இதை வாங்கினேன், அப்புறமா இது வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோக்கு வந்து கோப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ்லாம் வாங்கினேன். அது ஒரு 250 ரூபா சம்திங் ஏதோ வந்தது, 250 ருபீஸ் சம்திங் ஏதோ வந்தது கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒட்டியிருக்கேன்ல இங்கே லென்ஸ் மாதிரி ஒன்று, அந்த லென்ஸு இதுக்கும் ஒரு லென்ஸ் ஒட்டியிருக்கேன். நல்ல வேலை இதில் பபுள் வராமல் ஓட்டிட்டேன், ஆனால் இங்கே வந்து பபுள் வந்துடுச்சு. ஓகே, அது வந்து வாங்கினேன். இதெல்லாம் வாங்குறது எல்லாத்துக்கும் சரியாக போயிடுச்சு, கரெக்டாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு 1000 ரூபா தானே வந்தது அப்படின்னிங்கன்னா அது ஒரு செலவு இருந்தது, அதுக்காகவும் யூஸ் ஆகிடுச்சு அது. அப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸில் ஒரு மைக் அடாப்டர் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட பைக் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளாண்ட வந்து எல்லாராண்டையும் கடன் வாங்கி தான் பைக்லாம் வாங்கி போட்டிருக்கோம். நம்மளும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல பைக் வாங்குவோம் நம்பிக்கை இருக்குது. அதுதான் நான் சும்மாட்டவும் ஓட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அது கஷ்டம். இதெல்லாம் கொஞ்சம் கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சண்டே வீடியோ போடுவோம். ஒரு நாள் நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், நல்ல ஒரு
மணியை ஏர்ன் பண்ணுவோம் யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பாய் சூர்யா ப்ரோ பண்ண மாதிரி நீங்களும் அதெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோ கண்டிப்பாக அதில் வரும் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்ம பண்ணலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் சண்டே பார்ப்போம். அது வரையும் உங்களிடம் விடை தருவது நான் உங்களா.